நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாரு. ப்ரோ என்னுடைய மொபைலில் டேட்டா எப்படி காலி ஆகுதுன்னே தெரியல. அதுக்கு எப்படி ப்ரோ கண்டுபிடிக்குது? டேட்டா காலியாகாம இருக்க ஒரு சொல்யூஷன் வந்து கேட்டிருந்தாரு. நானும் அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்கள் மொபைல் டேட்டா எப்படி லாஸ் ஆகுது, எந்தெந்த இடத்துலலாம் லாஸ் ஆகுதுன்னு செக் பண்ணிவிட்டு, அதை லாஸ் ஆகாமல் தவிர்க்க உங்கள் மொபைலில் நல்ல டேட்டா வந்து ஒரு 1 டே ஃபுல் டேவே நீங்கள் வந்து என்ன தான் அன்லிமிட்டட் யூஸ் பண்ணாலும் டேட்டா வந்து லாஸ் ஆகாமல் கரெக்டான டேட்டா வந்து எடுக்கிற மாதிரி எப்படி செட் பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகேங்களா? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா ஒரு லைக்கை போட்டுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா உங்கள் மேலே மொபைலில் அப்படியே கேஸ் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த இது டாஸ்க் பார் கேஸ் ஸ்க்ரோல் பண்ணால் மேலே டுடேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணிருக்கும். ஜஸ்ட் அது ஒரு கிளிக் பண்ணினா இந்த பேஜுக்கு வந்து வரும். ஓகேங்களா? மொபைல் டேட்டான்ற ஒரு பேஜுக்கு வந்து வரும். ஓகேங்களா? வந்துருச்சுப்பா. நெக்ஸ்ட் திங் பார்த்தா டேட்டா சேவிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து எனேபிள் வந்து பண்ணிக்கங்க. டர்ன் ஆன் பண்ணிட்டுனா எனேபிள் வந்து ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு சில ஆப்ஸுக்கு மட்டும் இது வந்து அன்லிமிட்டட் டேட்டா வந்து பர்மிஷன் நான் வந்து கொடுத்துருப்பேன். உங்கள் சாய்ஸ் தான். ஓகேங்களா? நான் வந்து ஒரு சில ஆப்புக்கு மட்டும் அன்லிமிட்டட் பர்மிஷன் கொடுத்துருப்போம். அதெல்லாம் வந்து டேட்டா வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து இது வந்து எடுக்கும். ஓகேங்களா? இதில் நீங்கள் ஃபுல்லாகவே எடுத்துட்டிங்கன்னா கம்மியான டேட்டா வந்து யூஸ் ஆகும். ஓகே, மேலே பார்த்தா மொபைல் டேட்டா யூசேஜ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்தோன்னே உங்கள் மொபைலில் நீங்கள் எந்த நான் பாருங்கள் செலக்ட் பண்ண இடத்துல மட்டும்தான் நீங்களே பாருங்கள். பேக் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். டேட்டா சேவிங் ஆப்ஷன் ஜஸ்ட் எனேபிள் பண்ணால் ஒரு 4 ஆப்ஸ் மட்டும் தான் செலக்ட் வந்து பண்ணி வச்சுருப்பேன். அந்த 4 ஆப்ஸில் மட்டும் தான் எனக்கு ஹையாக டேட்டா வந்து காலியாக தான் இருக்கும். இன்ஸ்டாகிராமு நெக்ஸ்ட்டு ஒரு சில ஆப் மட்டும் நான் வந்து ஹையாக வந்து கொடுத்துருப்பேன். ஓகே, அந்த கேஸ் பண்ணால் ஒரு சில ஆப் மட்டும் வாட்ஸ்அப்பு, யூடியூப் ஓகே அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். இப்போ அதே பேக் வந்துட்டு சேம் அதே மொபைல் டேட்டா யூசேஜ் வந்து போகலாம். சேம் அந்த ஆப் மட்டும் தான் வந்து டேட்டா வந்து அதிகமாக இந்த மொபைல் வந்து யூஸ் ஆகிருக்குமே. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்களும் உங்கள் மொபைலில் இப்போ இதனால் நீங்கள் அலோவ் பண்ணிச்சு அன்லிமிட்டட் டேட்டா யூஸ் ஆகிடுது. அதே மற்ற ஆப்லாம் பாருங்கள் சுத்தமாக டேட்டாவே அவ்வளோ காலியாக இருக்கணும். ஓகே, இதே மாதிரி நீங்களும் எப்படி செட் பண்ணுறதுன்னா இந்த டேட்டா சேவிங் ஆப்ஷன் மட்டும் எனேபிள் வந்து பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆகிடும். ஓகே, எப்படி நீங்கள் வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்குது. எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் தான் டியூவல் சேனல் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணி இது மட்டும் டிசேபிள் வந்து பண்ணிவிட்டு டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டா ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது. ஓகே, மேலே மொபைல் டேட்டா லிமிட் சொல்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் மொபைலில் வந்து ஒரு 100 MB செட் பண்ணிங்க. மார்னிங்கில் ஒரு 100 இல்லை 500 MB செட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ஒரு 500 MB செட் பண்ணோன்னே இது மாதிரி டெய்லி மொபைல் டேட்டா லிமிட் ரீச்சுன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பாப்பப் வந்து ஆகும். ஓகேங்களா? அனைத்து நீங்கள் வந்து ஐயோ டுடே வந்து ஒரு 500 MB வந்து காலி பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு இங்கே மேலே வந்து தெரியும். நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு பார்த்து வந்து டேட்டா வந்து யூஸ் வந்து பண்ணுவீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா வந்து தெரியும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. டாடா பாய்.